ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருந்து இயல் 6க்கான முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானிலம் படைத்தவன். முதல் கொஸ்டின், கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், முடியரசன். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர், புதியதொரு விதி செய்வோம். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடலின் ஆசிரியர்? ஆன்சர், முடியரசன். முடியரசனின் இயற்பெயர்? ஆன்சர், துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் யாவை? ஆன்சர், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர்? ஆன்சர், முடியரசன். கவியரசு என்று பாராட்ட பெற்றவர்? ஆன்சர், முடியரசன். சொல்லும் பொருளும். மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற, சமர் என்பதன் பொருள் போர், நல்கும் என்பதன் பொருள் தரும், கழனி என்றால் வயல், மரம் என்பதன் பொருள் வீரம், எக்களிப்பு என்பதன் பொருள் பெருமகிழ்ச்சி, களம் என்பதன் பொருள் கப்பல், ஆழி என்பதன் பொருள் கடல். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர்? ஆன்சர், பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் டேஸ்? ஆன்சர், வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர், கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர், 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர், நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர், களமேரி. புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர்? ஆன்சர், முடியரசன். அடுத்த லெசன், கடலோடு விளையாடு. விடிவெள்ளி நம் விளக்கு சலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் சலசா என்ற இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர், கடலோடு விளையாடு. சொல்லும் பொருளும். கதிர்ச்சுடர் என்ற சொல்லின் பொருள் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்பதன் பொருள் மின்னல் கோடுகள். அரிச்சுவடி என்பதன் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள். கடலோடு விளையாடு பாடலில் உருவகப்படுத்தும் பொருட்கள் எவை? விண்மீன்கள், விளக்குகள். விரிந்த கடல், பள்ளிக்கூடம். கடல் அலை, தோழன். மேகம், குடை. வன்மையான மணல், பஞ்சு மெத்தை. விண்ணின் இடி, கூத்து. சீறி வரும் புயல், ஊஞ்சல். பனிமூட்டம், உடலை சுற்றும் போர்வை. அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர், மேற்கூரை. கட்டுமரம், வாழும் வீடு. மின்னல் கோடுகள், அடிப்படை பாடம். வலை வீசி பிடிக்கும் மீன்கள், செல்வம். முழு நிலவு, கண்ணாடி. மூச்சடைத்து செய்யும் நீச்சல், தவம். வானம், அவர்கள் வணங்கும் தலைவன். கடலோடு விளையாடு இடம்பெற்றுள்ள திணை? ஆன்சர், நெய்தல் திணை. நெய்தல் திணையின் நிலம்? ஆன்சர், கடலும் கடல் சார்ந்த இடம். நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள்? ஆன்சர், பரதர், பரத்தியர், எயினர், ஏச்சியர். நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? ஆன்சர், மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலத்தின் பூ? ஆன்சர், தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் எது? ஆன்சர், நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர், வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள் யாவை? ஆன்சர், ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தொழில் பாடல், தாலாட்டு பாடல்கள். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர்? ஆன்சர், சு. சக்திவேல்.
சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அடிக்கும் அலை. பொறுத்துக. விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. ஆன்சர் 4123. அடுத்த லெசன் வளரும் வணிகம். பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது ஆன்சர் பண்டமாற்று வணிகம். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர்? ஆன்சர் உப்பு பெற்றனர். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? ஆன்சர் தானியம். நெல்லை கொடுத்து உப்பு வாங்கியிருப்பாங்க, ஆட்டு பாலை கொடுத்து தானியம் வாங்கியிருப்பாங்க. வணிகம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2 வகைப்படும். தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர். இக்குழுவிற்கு என்ன பெயர்? ஆன்சர் வணிகச்சாத்து. துறைமுக நகரங்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டன? ஆன்சர் பட்டினம் மற்றும் பாக்கம். பண்டைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் ஆன்சர் பூம்புகார். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் எது? ஆன்சர் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது எது? ஆன்சர் நிறுவன வணிகம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் நற்றிணை. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. சிறு வணிகர்கள் யாருடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள்? ஆன்சர் நுகர்வோருடன். பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்பவர் யார்? ஆன்சர் பெருவணிகர்கள். பெருவணிகர்கள் நுகர்வோருடன் தொடர்பு கொள்வது அரிது. தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? ஆன்சர் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஆன்சர் குதிரை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் ஆன்சர் திருக்குறள். வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் ஆன்சர் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் ஆன்சர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் விரிவு கூட்டல் அடைந்த. தமிழ் சொல் காண்க. கரன்சி நோட் பணத்தால், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணைய வணிகம், இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். அடுத்த லெசன் உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் ஔவையார். பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது டேஸ் ஆகும். ஆன்சர்
மடமையாகும். அடுத்து இலக்கணம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள். ஆன்சர் சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சுட்டு 3 வகைப்படும். அவை ஆ, இ, உ. தற்போது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவது இல்லை? ஆன்சர் உ. 5 வகையான சுட்டு யாவை? ஆன்சர் அவை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுற்று, சேய்மை சுட்டு, சுட்டுத் திரிபு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது. ஆன்சர் அகச்சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது. ஆன்சர் புறச்சுட்டு. சொல்லின் உள்ளே இருந்து பொருளை தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து. ஆன்சர் இ. சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து. ஆன்சர் ஆ. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ள சுட்டெழுத்து. ஆன்சர் உ. ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது. ஆன்சர் சுட்டுத் திரிபு. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? அவை யாவை? ஆன்சர் 5. அவை ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள். ஆன்சர் ஏ, யா. எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து. ஆன்சர் ஆ, ஓ. எடுத்துக்காட்டு பேசலாமா, தெரியுமோ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. ஆன்சர் ஏ. எடுத்துக்காட்டு ஏன், நீதானே. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது. ஆன்சர் அகவினா எனப்படும். அகவினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் எது, யார், ஏன். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது. ஆன்சர் புறவினா எனப்படும். புறவினா எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு. ஆன்சர் அவனா, வருவானோ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? கலைச்சொல் அறிவோம். பண்டம் கமாடிட்டி. பயணப்படகுகள் பெரிஸ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வோயேஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரினியர். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். நம்ம வீடியோவில் தமிழ் டெஸ்ட்டுக்கான வீடியோ கொடுத்துட்ருக்கோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.